கேரளாவில் அரசு போக்குவரத்து கழகம் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அதை நிவர்த்தி செய்யும் நோக்கத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஒவ்வொரு பஸ் டெப்போக்களில் இருந்தும் சுற்றுலா பகுதிகளுக்கு பேக்கேஜ் அடிப்படையில் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மாவேலிக்கரையில் இருந்து பட்ஜெட் டூரிசம் பேக்கேஜ் என்ற பெயரில் கொட்டாக்கரை டெப்போவை சேர்ந்த கேரள அரசு பஸ்ஸில் தமிழகத்தில் மதுரை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு 36 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். அங்கிருந்து திரும்புகையில் இடுக்கி மாவட்டம் பீர்மேடு அருகே கொட்டிக்கானம் பகுதியில் பஸ் வந்தபோது இன்று காலை 6 மணிக்கு கட்டுப்பாட்டை இழந்து 70 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. அதில் ரமாமோகன் வயது 55, அருண்ஹரி வயது 40, சங்கீத் வயது 45 மற்றும் பிந்து உன்னித்தான் வயது 55 ஆகியோர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். കൂട്ടത്തിൽ ഞങ്ങൾ സഹോദരങ്ങളെല്ലാം 3-4 പേരെ ഒരാളെ കിട്ടാനുണ്ട്. നിങ്ങൾ എവിടുന്ന് കയറിയതാ? ഞങ്ങൾ മാവേലിക്കര ഡിപ്പോ. എങ്ങോട്ട് പോകാനായിരുന്നു? തിരിച്ചു പോകുക. അമ്പലത്തിൽ വന്നിട്ട് വെച്ചാ മീനാക്ഷി ക്ഷേത്രത്തിൽ വന്നിട്ട് തിരിച്ചു പോകും. കണ്ടായിരുന്നു. മാറ്റി വെച്ചു, മാറ്റി വെച്ചു. ഇപ്പം പഠിപ്പറിയാം, മാറ്റി വെച്ചു. കഴിഞ്ഞല്ലോ, പുറകോട്ടല്ലോ, കഴിഞ്ഞല്ലോ. பலத்த காயமடைந்தவர்களில் டிரைவர் உட்பட 32 பேர் மொண்டக்கையம் தனியார் மருத்துவமனையிலும், பாலாவில் தனியார் மருத்துவமனையில் ஒருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின், இடுக்கி கலெக்டர் விக்னேஸ்வரி ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.